ஹாய் விவோஸ், வெல்கம் டு எலைட் ப்ராப்பர்ட்டிஸ். திஸ் இஸ் பிரபு. நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அயனம்பாக்கம் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் நியூவில் ஒரு 3 BHK ஃப்ளாட் தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த ஃப்ளாட்டை பொறுத்தளவுக்கு வந்து உங்களுக்கு 1350 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க. 100% வந்து வாஸ்து கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ இந்த வீட்டை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீயே வந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கும் ஜஸ்ட் ஒரு 30 டேஸ் தான் ஆகுது இது கம்ப்ளீட் ஆகி. நம்ம ஃப்ளாட்டுக்கு என்ட்ரன்ஸுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பிளாக் கிரானைட்டில் வந்து ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்காங்க வித் எஸ்எஸ் ஹேண்ட் ரயில் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் லிஃப்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் அண்டு ஃப்ரேம் பொறுத்தளவுக்கும் வந்து டீக் வுட்டில் கொடுத்துருக்காங்க. டோர் இதுதான் டோர் இது. ஸோ இப்போ நம்ம நிற்கிறது வந்து செகண்ட் ஃப்ளோரு. ஸோ செகண்ட் ஃப்ளோர் அண்ட் தேர்ட் ஃப்ளோர் இது ரெண்டுத்துலையுமே அவைலபிள் இருக்குது. இப்போ நம்ம வந்து டைனிங் வித் லிவிங் ஹாலில் இருக்கோம். இந்த லிவிங் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 13.6 × 19 ஃபீட், ஓரளவுக்கு நல்ல பெரிய சைஸாக கொடுத்துருக்காங்க. ஃப்ளாட்டோடைய ஃப்ளோரிங் பொறுத்தளவுக்கும் 2க்கு 2 டைல் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளாட்டை பொறுத்தளவுக்கும் வந்து டோட்டலாக கம்ப்ளீட்டட் 100% வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சாங்க. ரெடி டு மூவில் இருக்குது. உங்களுக்கு வந்து இது ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. ப்ளஸ் வந்து உங்களுக்கு எந்த வாஸ்து கம்ப்ளைண்ட்டே இருக்காது. அந்தளவுக்கு நல்லாவே வந்து கரெக்டாக வாஸ்து எங்கெங்கே கிச்சன் இருக்கணும், எங்கே பெட்ரூம் இருக்கணுன்றதை பார்த்து வச்சுருக்காங்க. கிச்சன் பொறுத்தளவுக்கும் வந்து உங்களுக்கு பிளாக் கிரானைட் டாப் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா நீட்டாக இருந்தது. உங்களுக்கு வந்து கிச்சன் வந்து நல்லா ஸ்பேசிஸாக இருக்கும். உங்களுக்கு இந்த சைடு ரைட் சைடு வந்து கபோர்டு வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்து ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 14.9 × 7 ஃபீட் இது இதனோட சைஸு. ஸோ இதில் வந்து 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். 2 விண்டோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஏரியாவும் வச்சுக்கலாம் நீங்கள், இல்லை ஒரு பால்கனியாகவும் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இந்த பால்கனி பொறுத்தளவுக்கு வந்து உங்களுக்கு ரோட் வியூவில் இருக்குது. இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 × 3.3 ஃபீட் இது. ஸோ ஓரளவுக்கு நல்ல வென்டிலேஷன் இருக்கும் உங்களுக்கு கிச்சனை பொறுத்தளவுக்கும். ஸோ இங்கேருந்து பார்த்தா எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கும் வந்து உங்களுக்கு அயனம்பாக்கம் வேலம்மாள் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் அங்கேருந்து ஒரு 200 மீட்டர்லேயே இது அமைஞ்சிருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ரூம் பார்த்துருவோம். இந்த ரூம் பொறுத்தளவுக்கும் வித் அட்டாச் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. இந்த ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 × 13.3 ஃபீட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்காங்க. ஜஸ்ட் இது மட்டும் வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஓகே அப்படின்ற பட்சத்தில் மேக்ஸிமம் வந்து ஒரு 1 or 2 டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணி கையில் கொடுத்துருவாங்க. ஸோ எவ்ரிதிங் இஸ் ஓகே, ஒன்லி எக்ஸப்ட் அந்த பாத்ரூம் தவிர மற்றபடி எல்லாமே ஓகே உங்களுக்கு. இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது நியர்பையே வந்து ஒரு 3 ஸ்கூல் கிட்டத்தட்ட இருக்குது. எப்படின்னா உங்களுக்கு வேலம்மாள் இருக்குது, உங்களுக்கு ஆச்சி குளோபல் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1.2 கிலோமீட்டரில் இருக்குது. உங்களுக்கு வந்து ஸ்கேம் அகாடமி பார்த்தீங்கன்னா ஒரு 1.8 கிலோமீட்டரில் இருக்குது. ஜஸ்ட் அயனம்பாக்கம் அப்போலோ ஹாஸ்பிட்டல்லாம் ஜஸ்ட் ஒரு 1.9 கிலோமீட்டரில் இருக்குது. இது ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து இந்த சரௌண்டிங்கில் வந்து வீடு பார்த்துட்ருக்கீங்க, இல்லை ஒரு ஃப்ளாட் பார்த்துட்டு கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அது உங்களுக்கு வந்து முகப்பேர் வெஸ்ட் பஸ் டிப்போ இருக்குது இல்லையா, ஜஸ்ட்டு வந்து ஒரு 2 கிலோமீட்டர்லேயே வந்து உங்களுக்கு வந்துடும். அது மதுரவாயில் பைபாஸ் ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு 1.8 கிலோமீட்டரில் வந்துடும் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாலுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பெட்ரூம். இது 2 பெட்ரூமுக்கும் மிடில் இருக்க பெட்ரூம். இது ஒரு கெஸ்ட் ரூம்னு சொல்லலாம். அது இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 × 9.5 ஃபீட் இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஸ்லாப்லாம் கொடுத்துருக்காங்க. வித் ஸ்டோரேஜ் ஓரளவுக்கு என்னென்ன பண்ண முடியுன்றது மேக்ஸிமம் ட்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க.
ரைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இங்கே வந்து ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதே தான், அதே போல் தான் இருக்கும். அதுவும் ஃபினிஷ் பண்ணாமல் இருக்கும். ஜஸ்ட் ஒரு 1 or 2 டேஸில் வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ வந்து இந்த சைடில் இருக்க ஒரு பெட்ரூம் பார்த்துருவோம். இதையும் நீங்கள் மாஸ்டர் பெட்ரூமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இல்லை கிச்சன் பக்கத்தில் ஒன்று காமிச்சிங்க ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, ஸோ அதுவும் வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். இது வந்து வித் உங்களுக்கு பால்கனியோடு இருக்காது. இந்த பெட்ரூம் பொறுத்தவரைக்கும் வந்து உங்களுக்கு 13.6 × 10 feet கொடுத்துருக்காங்க. இது ஸோ இதில் வந்து ஒரு பால்கனி வருது. பேக் சைடில் வந்து கொஞ்சம் நல்லா இயற்கையான ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும், உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அது. ஸோ இதனுடைய பால்கனி பார்த்தீங்கன்னா பெரிய பால்கனியை கொடுத்துருப்பாங்க. 14.3 × 2.7 feet வந்து இதனுடைய பால்கனியுடைய சைஸ். சூப்பராகும் உங்களுக்கு. ஈவினிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேறு லெவலில் இருக்குங்க. ஒரு சிட்டிக்குள்ளே இருக்க ஃபீல் இருக்காது உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கும். ஏன்னா இந்த பேக் சைடில் வந்து உங்களுக்கு வேக்கண்ட் லேண்ட் நிறைய இருக்குது. ஸோ கவர்மெண்ட் லேண்டு அது. ஸோ மேக்ஸிமம் அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இயற்கையோடு ஒன்றி இருக்க மாதிரி இருக்கும் பேக் சைடில் பொறுத்தளவுக்கும். ஒன்ஸ் அகெயின் இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி நம்ம பார்த்துருவோம். 3 BHK இது. ஈஸ்ட் ஃபேஸிங். உங்களுக்கு வந்து 1350 square feet வந்து இது பில்டப் ஏரியாது. இது 2nd floorலேயும் அவைலபிள் இருக்குது, 3rd floorலேயும் அவைலபிள் இருக்குது. இப்போ வந்து நம்ம கார் பார்க்கிங் வந்திருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு ஒரு கவர்டு கார் பார்க்கிங் ஒன்று இருக்குது. அது என்ன இதுன்றது ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ உள்ளே வந்த உடனே இந்த பார்க்கிங்லேருந்து உங்களுக்கு லிஃப்ட் இது. இதை முடிச்சுட்டு நம்ம டெரஸ் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்றது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த பில்டிங்கோடைய ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் லிஃப்ட். இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் லிஃப்ட்டு. உங்களுக்கு வந்து ஒரு கவர்டு கார் பார்க்கிங் கொடுத்துருவாங்க. ப்ளஸ் வந்து 30 feet ரோடு உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிறது. உங்களுக்கு வந்து போரும் இருக்குது, ப்ளஸ் வந்து சம்பும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலோட உங்களுக்கு மோட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. காமன் லைட்ஸ் பொறுத்தளவுக்கும் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு ஒரு 6 யூனிட் இருக்க ஒரு வீட்டுக்கு என்னென்ன தேவைகளோ அது எல்லாமே ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. பில்டிங் குவாலிட்டி பொறுத்தளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த பில்டருக்கு வந்து ஒரு 50 years கிட்டத்தட்ட வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மோர் தென் வந்து ஒரு 30 to 40 ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. டெரஸ் பொறுத்தளவுக்கு வந்து உங்களுக்கு பாரம்பரியமாக என்ன பண்ணணுமோ அது கடுக்காய் அந்த இது எல்லாமே போட்டு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஈட்-ரூஃப் டைல் போட்டிருக்காங்க. ஜஸ்ட்டு இங்கேருந்து அண்ணா நகர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4.2 kilometerல உங்களுக்கு வந்து வந்துடும். உங்களுக்கு வந்து முகப்பேர் வெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 kilometerல இருக்குது. உங்களுக்கு மதுரவாயல் பைபாஸ் ரோடு இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு 1.8 kilometerல உங்களுக்கு வந்துடும். ஒரு முகப்பேர் வெஸ்ட்டில் இருந்து ஒரு 2 kilometerக்குள்ளே வந்து ஒரு அயனபாக்கம் சரௌண்டிங்கில் வந்து ஒரு 2 BHK 3 BHK ஃப்ளாட் பார்த்துட்டு கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி நல்லாவே இருக்கும். அது கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி பாருங்கள். இது ரிலேட்டடாக வந்து ஏதாவது கொஸ்டின் இருந்ததுனாக்கா நீங்கள் டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சைட் விசிட் பார்க்கணுன்னாலும் கால் பண்ண கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 6199 சொல்லியிருக்காங்க. நெகோஷியபிள். கண்டிப்பாக வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உட்காந்து பேசி கண்டிப்பாக வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரேட்டில் முடிச்சிக்க முடியும். கண்டிப்பாக டவுட் வந்தால் டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூவர்ஸ்.